நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 8க்கான கேள்வி தான் பார்க்க போறோம். இதுவரையில நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசா இருக்கும், இல்ல கேள்விப்படாம இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கொஸ்டினா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். டே 8ல இன்னைக்கு என்னென்ன 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். டே 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க, சங்க பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வட்டித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சங்க பாடலில் குறிப்பிட்டுள்ள வட்டித்தல் அப்படின்னா என்ன? முதல்ல நான் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டினும் என்ன பண்றேன் அப்படின்னா படிச்சு காட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். 10 கொஸ்டினை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ரெண்டாவது பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முகமதியர்களை இந்துக்களுக்கு எதிராக தூண்டிவிட முடியாது. அப்ப ஐட்சனின் இந்த கருத்து பின்வரும் எந்த நிகழ்வு தொடர்பானது? இது வந்து கொஸ்டின் 2. ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. மூணாவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வேலை நேரத்தை கட்டுப்படுத்தி தேவையான விதிகளை உருவாக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல் தொழிற்சாலை சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. சிந்து நதி அமைப்பை பொறுத்தவரை செனாப், சீலம், ராவி என்ற 3 நதிகள் சிந்து நதியுடன் நேரடியாக இணையும் ஒரு நதியில் கலக்கின்றது. பின்வருவனற்றுள் சிந்து நதியுடன் நேரடியாக இணையும் அத்தகைய நதி எது? அத்தகைய நதி எதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இப்போ சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் அதோட கிளை நதிகள் 5 நதிகள் இருக்கும். அதுல எந்த நதி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, நர்மதா நதி மேற்கு நோக்கி பாய்கிறது, ஆனால் மற்ற பெரும்பாலான பெரிய தீபகற்ப நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் நர்மதா நதி வந்து மேற்கு நோக்கி பாயுது? அடுத்தது, 8வது அட்டவணையில் 15வது மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி எது? அடுத்து, தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டிய முகலாய பேரரசர் யார்? சோழ சாளுக்கிய வம்சத்தை நிறுவிய மன்னர் யார்? 8வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை வடிவமைத்தவர் யார்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து 8வது ஐந்தாண்டு திட்ட மாதிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? இது வந்து எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? இந்த கொஸ்டின் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? நிதி ஆயோக் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போமா? ஓகே, கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்றேன். எல்லாமே வந்து தரமான கொஸ்டின். ஓகே, பாருங்க. இந்த கொஸ்டின் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாம இருக்கலாம். ஓகேவா? தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, பாருங்க. சங்க பாடல்களில் குறிப்பிட்டுள்ள வட்டித்தல் அப்படின்னா என்ன? வட்டித்தல்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, வட்டித்தல் அப்படின்னா சங்க பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போர்ல ஒரு மன்னன் தோத்துருவாரு. அப்போ போரில் தோற்ற மன்னன், இங்க பாருங்க, போரில் தோற்ற மன்னன், போரில் தோற்ற மன்னன், போரில் தோற்ற மன்னன் சடங்கு ரீதியாக பட்டினி கடந்து இடத்தல். சடங்கு ரீதியாக பட்டினி கடந்து இடத்தல், பட்டினி கடந்து இறத்தல். ஓகேவா? அவன் பாருங்க, சங்க பாடல்கள்ல வட்டித்தல்னா என்னன்னு கேட்பாங்க. வட்டித்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போரில் தோற்ற மன்னர் சடங்கு ரீதியாக பட்டினி கடந்து இறத்தல் அப்படின்றதா அதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முகமதியர்களை இந்துக்களுக்கு எதிராக தூண்டிவிட முடியாது என ஐட்சனின் இந்த கருத்து பின்வரும் எந்த நிகழ்வோடு தொடர்புடையது? ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரித்தாளும் கொள்கையை தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கடைசி வரை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வங்க பிரிவினை. பட் இந்த கூற்று எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா 1857 பெரும்புரட்சி. 1857 பெரும்புரட்சியோடு தொடர்புடையது. 1857 பெரும்புரட்சி. ஓகே, அடுத்து பாருங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வேலை நேரத்தை கட்டுப்படுத்தி தேவையான விதிகளை உருவாக்கி
உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல் தொழிற்சாலை சட்டம் யாருடைய காலத்துல இயற்றப்பட்டது? உள்ளாட்சின்னு வந்தாலே நீங்க யார ஞாபகம் வச்சுக்கணும்? ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப உள்ளாட்சி அமைப்பின் தந்தையான ரிப்பன் பிரபு. யாரு? உள்ளாட்சி அமைப்பின் தந்தையான ரிப்பன் பிரபு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, சிந்து நதி அமைப்பை பொறுத்தவரை செனாப், ஜீலம், ராவி என்ற 3 நதிகள் சிந்து நதியுடன் நேரடியாக இணையும் ஒரு நதியில் கலக்கின்றது. அப்போ பின்வருவனவற்றுள் சிந்து நதியுடன் நேரடியாக இணையும் அத்தகைய நதி எது? இப்ப சிந்து நதி வந்து உங்களுக்கு எங்க உற்பத்தி ஆகுது? திபெத்ல உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீர் வழியா உள்ள போய் பாகிஸ்தானுக்குள்ள வரும். சிந்து மாகாணம் பஞ்சாப் மாகாணத்துல வரும். பஞ்சாப் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது 5 கிளை நதிகளாக பிரியும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, சட்லஜ் நதி இருக்கு இல்லையா? இந்த சட்லஜ் நதி தான் வந்து பாத்தீங்கன்னா செனாப், சீலம், ராவி என்ற 3 நதிகள் சிந்து நதியுடன் நேரடியாக இணைந்து ஒரு நதியில் கலக்கும். எதுனா இந்த சட்லஜ் நதி தான் என்ன பண்ணும், தாங்கி திரும்ப போய் சிந்து நதியோட இந்த நதிகளுடைய நீரை வந்து இணைக்கும். அப்ப இந்த செனாப் அப்படின்றது சிந்து நதியினுடைய துணை ஆறுகள்ல மிக பெரியது எதுன்னு கேட்பாங்க, செனாப். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ். அடுத்து பாருங்க, நர்மதா நதி மேற்கு நோக்கி பாய்கிறது, ஆனால் மற்ற பெரும்பாலான தீபகற்ப நதிகள் கிழக்கு நோக்கி பாயுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நர்மதா நதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆரவல்லி மலைத்தொடர், ஓகேவா? இப்போ இந்த மலைத்தொடர்களுக்கு இடையில இருக்கிறதுனால இதுக்குன்னு சொந்தமா ஒரு பாதை கிடையாது. இப்ப ஆறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தனியா நமக்கு ஒரு பாதையை வந்து உருவாக்கி செல்லும். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மலை இடுக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த வழியை என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய பாதையா மாத்திக்கிச்சு, ஓகேவா? அப்ப நேர்கோட்டு பிளவு பள்ளத்தாக்கு தான் அதுக்கு காரணம். நேர்கோட்டு பிளவு பள்ளத்தாக்கு, ஓகேவா? காரணம் என்னன்னு பாருங்க. காரணம் பொறுத்த வரைக்கும் இந்த நர்மதா நதி வந்து விந்திய, சாத்புரா, அதுக்கப்புறம் ஆரவல்லி மலைத்தொடர் இதுக்கு இடையில இருக்கு. அப்ப விந்திய, சாத்புரா மற்றும் ஆரவல்லி மலைத்தொடருக்கு இடையில இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முடியல. அப்ப இந்த விந்திய, சாத்புரா மலையினுடைய அந்த இடுக்குகள் இருக்கும் இல்லையா, அதுலயே என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய பாதையா உருவாக்கி அது குறிப்பா வந்து மேற்கு நோக்கி பாய்கிறது, ஓகேவா? அடுத்து பாருங்க, 8வது அட்டவணையில் 15வது மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி எதுனா சிந்தி மொழி. சிந்தி மொழி எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 21வது சட்ட திருத்தம் 1967. 21வது சட்ட திருத்தம் 1967. தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஷாஜகான். சோழ சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். 8வது ஐந்தாண்டு திட்ட மாதிரி, அதாவது எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது, ஓகேவா? இப்ப இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97 காலகட்டம், ஓகேவா? PV நரசிம்மராவ் வந்து பிரதமரா இருந்திருப்பாரு. மன்மோகன் சிங் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல புதிய தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கும். 1991ல LPG வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்ப மில்லர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது, ஓகேவா? 8வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது, வடிவமைத்தர்ல எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மில்லர் மாதிரியை அடிப்படை W மில்லர், ஓகேவா? அப்ப மில்லர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. நிதி ஆயோக் சுகாதார குறியீட்டுல தமிழ்நாட்டினுடைய இடம் வந்து 3வது இடம். அப்படியே ஆன்சர் பார்ப்போமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட்டித்தல்னா என்ன? போரில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் பட்டினி கிடந்து சடங்கு ரீதியாக இறத்தலை குறிக்கிறது. அந்த கூற்று ஐட்சன் சொன்ன கூற்று எதுக்கானது அப்படின்னா 1857 பெரும்புரட்சிக்கானது. ரிப்பன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை சட்டம். சட்லஜ் நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளை நதிகளுடைய நீரை திரும்ப சிந்து நதியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நேர்கோட்டு பிளவு பள்ளத்தாக்கு நர்மதா. சிந்தி மொழி, ஓகேவா? ஓகே, இது பாருங்க, சிந்தி மொழி
அடுத்து பாருங்க ஷாஜகான், முதலாம் குலோத்துங்க சோழன், ஜான் டபிள்யூ மில்லர். 8வது ஐந்தாண்டு திட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜான் டபிள்யூ மில்லருடையது. சுகாதார குறியீட்டுல நம்ம தமிழ்நாடு 3வது இடம். அப்ப 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, இனிமேல் நம்ம தினம் 10 கொஸ்டின் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்குள்ள நிறைய கொஸ்டின் வந்து கவர் பண்ணலாம்.